தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கு. முதலில் தமிழக வெற்றி கழகம் என கட்சி பெயரை அறிவிக்கும் போது கோட் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த விஜய் கைவசம் இருக்கும் இன்னொரு படத்தை முடித்து கொடுத்து விட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடவிருப்பதாக அறிவித்தார். கோலிவுட்டின் உச்சபட்ச நட்சத்திரமாக விஜய் வலம் வரும் நிலையில் சினிமாவுக்கு முழுக்க போட போவதாக அவரது அறிவிப்பு திரைத்துறையினருக்கு அதிர்ச்சியையே கொடுத்தது. இந்த நிலையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங்கும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஷூட்டிங் முடிந்ததும் சுற்றுப்பயணத்தில் இருந்து தனது முழு நேர அரசியல் பயணத்தை விஜய் தொடங்கவிருந்த நிலையில் சினிமாவுக்கு எண்டு காடு என்ற முடிவிலிருந்து விஜய் பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஜனநாயகன் படத்தில் விஜயுடன் நடித்து வரும் மமிதா பைஜு கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது 2026 தேர்தல் முடிவை பொறுத்து படத்தில் நடிப்பது குறித்து முடிவு செய்வேன் என விஜய் கூறியதாக தெரிவித்தார். மமிதா பைஜு கூறிய தகவல் விஜயின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கடைசி படம் என அறிவித்துவிட்டு முடிவை மாற்ற காரணம் என்ன? அரசியலில் ஜொலிக்க வேண்டும் என கனவில் இருந்த விஜய் நம்பிக்கையை இழந்து விட்டாரா என பல கேள்விகள் எழுந்தன. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜய். ஆட்சியில் பங்கு என்ற தனது அறிவிப்பை நம்பி கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என எதிர்பார்த்தார் விஜய். ஆனால் விஜயின் எதிர்பார்ப்பு இன்னும் பூர்த்தியாகாமல் காலியாகவே இருந்து வர இடையில் ரூட் மாறி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவுக்கு விஜய் வந்ததாக கூறப்படுகிறது. பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் சரிக்கு சமமாக சீட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற தவேகவின் டிமாண்டுக்கு அதிமுக இசைவு கொடுக்காத சூழலில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டது. இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதியாகவே தவேகவின் கூட்டணி கணக்கில் இருந்து அதிமுக விடுபட்டு போனது. இந்த நிலையில் 2026 தேர்தலை தனித்து நின்று சந்திக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். தனித்த களம் கண்டு ஆட்சி அமைக்க தேவையான வாக்கு சதவீதத்தை எட்டுவது கடினம் என்ற யதார்த்தத்தை உணர்ந்த விஜய் 2026 தேர்தலுக்கு பிறகு படம் நடிக்க முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே விஜயை இயக்கிய இளம் இயக்குனர் ஒருவரிடம் கதை கேட்டிருக்கும் விஜய் அந்த கதையை டெவலப் பண்ண சொல்லி அறிவுறுத்தி இருக்காரா? இருப்பினும் தற்போதைக்கு கதை டெவலப் செய்தாலும் 2026 தேர்தல் முடிவை பொறுத்துதான் விஜயின் திரை வாழ்க்கை குறித்த முடிவும் இருக்கும் என உறுதியாக சொல்கிறார்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள். 2026 தேர்தல் முடிவு பெரும் பின்னடைவாக இருந்தால் சினிமாவில் மீண்டும் நடிக்கலாம் என யோசிக்கும் விஜய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரசிகர்களை இணைப்பிலேயே வைத்திருக்கலாம் என கணக்கு போடுகிறாரா? பெரிய அளவில் மேடை பேச்சு, போராட்டம், பொதுக்கூட்டம் ஆகியவற்றை விரும்பாத விஜய் தொண்டர்கள் ரசிகர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வகையில் வழக்கமான மசாலா பொழுதுபோக்கு படங்களை தவிர்த்துவிட்டு முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூக நீதி கருத்துகள் கொண்ட கதையம்சம் கொண்ட படங்களில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இதன் மூலம் ரசிகர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என்பதோடு அரசியல் வாழ்க்கைக்கும் அடித்தளமாக உதவியாக இருக்கும் என்பது விஜயின் எண்ண ஓட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியலுக்கு வந்த பிறகும் கூட எம்ஜிஆர் 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். அதே போல விஜயகாந்தும் அரசியலுக்கு வந்த பிறகும் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த வரிசையில் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவதாக அறிவித்த விஜய் 2026 தேர்தல் முடிவை பொறுத்து எம்ஜிஆர் விஜயகாந்த் வரிசையில் இணையலாம் எனவும் சொல்கிறார்கள். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.